ஹலோ கனி சேனல் பீப்புள், நம்ம ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து நிறைய விஷயங்களை இப்போ ஃபேமஸாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து நான் ஒரு சில எடிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிருக்கு. என்னப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தோடனே ட்விட்டர் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் பிக் பாஸை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இது இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ளே அப்படி நடக்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன கிளிப்பிங்ஸ் அப்படின்னா, நான் நைட் டைமில் வந்து யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து யாராவது ஒரு டீம்மேட்ஸ் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் போடும்போது நள்ளிரவில் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே வந்து ஆஹா இந்தமாதிரி நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை அவங்க வந்து மியூட் பண்ணிவிட்டு ஆடியோவே இல்லாமல் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அண்ட் தர்ஷிகா நைட் டைமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேர் வந்து நைட் டைமில் தனியாக பேசுகிறாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் ஆப்வியஸாக அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான முகசுழிப்பும் வந்து இல்லாமல் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மற்ற பிக் பாஸை விட்டுருங்க, தமிழ் பிக் பாஸில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாத ஒரு விஷயங்களை தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி டீம் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. எதனா சம்திங் அப்படி நடக்குது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க உள்ளே வந்து. ஏன்னா எல்லா ஏஜ் டைப் ஆஃப் குழந்தைகள்லாம் கூட பார்க்குறாங்க அப்படின்றதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலே அது எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, விஷால் அவரோட படங்களை பற்றி சொல்லுவாங்க, தர்ஷிகா அவங்களோட மாடலிங் இண்டஸ்ட்ரியை பற்றி, அவங்களோட சீரியல் கரியரை பற்றி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை சம்திங் ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து என்னென்னலாம் ஷேர் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் மியூட் பண்ணிவிட்டு வெறும் விஷாலன் தர்ஷிகா மட்டும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் போட்டு லவ் சாங்லாம் போட்டு எடிட் பண்ணும்போது அவங்க ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. நானுமே வந்து சம்திங் ஏதோ ஒரு இடத்துல நைட்டில் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஞ்சித் இப்படிலாம் பேசுவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பின்னாடி பாட்டை போட்டுட்டு இவங்களே வந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்க, நாங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணவும் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி ஆட்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KS ரவிக்குமார் சாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படியாப்பட்ட டேரக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக படம் எடுக்காமல் இருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா ரீசெண்டாக நான் இன்னொரு படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது முழுக்க முழுக்க பெண்களை மையமாக கொண்ட படம் அப்படின்றதுனால ரேவதி மேடம் கிட்ட தான் நாங்கள் கால் ஷீட் வாங்க போகிறோம் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசி அப்பாயின்மெண்ட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. பட் தயாரிப்பாளரை பிடிச்சிட்டு தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த படத்தை நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமார் சார் சொல்ல, அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வச்சிருக்க தயாரிப்பாளர் வேணாம், நான் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குறேன், அவரை வச்சு நீங்கள் படம் எடுங்க அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி சொல்ல, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹீரோவே தேவையில்லை, நான் வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமார் சார் போடிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்கிறாரு. மாதம்பட்டி மேபி வந்து வாயை வச்சு சும்மா இருந்திருந்தாரு அப்படின்னா KS ரவிக்குமார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.